والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. சந்திக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு சூரத்துல் பக்ரா நிறைவடைந்து சூரத்து ஆல இம்ரான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்களிலே அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். நேற்றைய தினம் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்லி காட்டினோம். சூரத்துல் பக்ரா என்பது ஒரு உயர்ந்த சூரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது. அதே போல இந்த குர்ஆனுடைய உயர்வு இந்த சூரத்துல் பக்ராவாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, சூரத்துல் பக்ராவை எந்த வீட்டிலே ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்பதாக சொன்னது மட்டுமல்லாமல், இந்த சூரத்துல் பக்ராவை எப்பொழுதும் ஓதிக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கு சிஹர் என்று சொல்லப்படக்கூடிய சூனியம் அண்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூறாக்களிலே பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா அற்புதமான சில வசனங்களை வைத்திருக்கிறார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற அற்புதமான ஒரு துஆவை இந்த சூறாவிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய சய்யிதுல் ஆயாத், குர்ஆனுடைய வசனங்களிலே தலைமைத்துவமான வசனமாகிய இந்த ஆயத்துல் குர்சியையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதே போல இரண்டு ஒளிகளில் ஒரு ஒளி என்பதாக நேற்றைய தினம் சொல்லி காட்டினோமே, அவற்றில் ஒன்றாகிய இன்று ஓதப்பட்ட ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள், இதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனங்களிலே பெரிய வசனம் இந்த சூரத்துல் பக்ராவிலே தான் அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கும்போது இந்த சூரத்துல் பக்ராவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சூரத்துல் பக்ராவை எப்பொழுதும் நம்முடைய வீடுகளிலே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்காகும். இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு வசனத்தினுடைய விளக்கம் இப்பொழுது சொல்லி காட்டப்படுகிறது. சூரத்துல் பக்ராவினுடைய 260வது வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். அது என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் சொல்கிறான், வைது கால இப்ராஹீம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா கால அவலம் துமின் கால பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி கால ஃபகுத் அர்பஅத்தன் மின் அத்-தைர் ஃபஸ்ருஹுன்ன இலைக ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم ان الله عزيز حكيم. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், கைஃப துஹ்யில் மௌதா, மரணித்தவர்களை எப்படி நீ உயிர் கொடுத்து எழுப்புவாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். கால அவலம் துமின், அல்லாஹ் திரும்ப கேட்டான், என்ன இப்ராஹிமே, இதை நீ நம்பவில்லையா, நீ ஈமான் கொள்ளவில்லையா என்று கேட்டான். கால அவலம் துமின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால பலா, நிச்சயமாக நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அப்படி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த கேள்விக்கு அவர்களுடைய பதில் என்ன என்பதனால் அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா, இதை நீங்கள் நம்பவில்லையா என்று கேட்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னவுடன் கால பலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆம், நான் நிச்சயமாக ஈமான் கொண்டிருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, நான் அந்த காட்சியை பார்த்து மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்கிறேன். கேள்வி இரண்டு வகை. ஒன்று அதாவது தெரியாமல் கேட்பது, இன்னொன்று சந்தேகத்தோடு கேட்பது. சந்தேகம் என்பது வேறு, இவர்களிடத்திலே சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய வல்லமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்தேகம் இருந்ததா? நிச்சயமாக கிடையாது. எனவேதான் சொல்லுவார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சந்தேகம் வந்ததென்றால் இதைவிட நாம் சந்தேகப்படுவதற்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களிடத்திலே மிக அதிகமான அதாவது உறுதியான ஈமான் இருந்தது. ஆனால் அவர்கள் சந்தேகத்திலே கேட்கவில்லை, மன நிம்மதிக்காக கேட்டார்கள். அதே போன்ற ஒரு மன நிம்மதி நமக்கும் வேண்டுமென்றால்
இந்த எண்ணம் நமக்கு தேவை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான். கால பலா வலா கில் யத்மை இன்ன கல்வி. அல்லாஹ் சொல்லி காட்டினான், கால ஃபஹுத் அர்பஅத மினத் தைர். 4 பறவைகளை பிடித்துக்கொள். 4 பறவைகளை பிடித்துக்கொள். ஃபஹுத் அர்பஅத மினத் தைர் ஃபசுருஹுன்ன இலைக சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ. அவற்றை அந்த 4 பறவைகளையும் துண்டு துண்டாக நறுக்கு. அதை எல்லாத்தையும் தாறுமாறாக துண்டு துண்டாக வெட்டி விடு. வெட்டி ஒரு பகுதியை உன்னிடத்திலே வைத்துக்கொள். ஃபசுருஹுன்ன இலைக சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ. மற்ற அந்த பறவைகளினுடைய 4 பறவைகள் இருக்கிறதே வெவ்வேறான பறவைகள், ஒரே இனத்து பறவை அல்ல, வெவ்வேறு இனத்து பறவைகள். அந்த பறவைகளுடைய அந்த இறைச்சிகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பிரட்டி அதை ஒவ்வொரு கொத்து அள்ளி என்ன செய்யுங்கள், சுற்றி இருக்கக்கூடிய மலைகளுடைய உச்சியிலே வையுங்கள். ஃபசுருஹுன்ன இலைக சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன் சும்ம துஉஹுன்ன யஅதீனக. நடுவுல நின்று கொள்ளுங்கள். அந்த 4 பகுதியில இருக்கக்கூடிய மலைகளின் மீது வைத்துவிட்டு நடுவிலே நீங்கள் நின்று கொள்ளுங்கள். நின்று கொண்டு சும்ம துஉஹுன்ன இலைக, அவற்றை அலையுங்கள். என்ன பறவைகளை நீங்கள் அதாவது வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி நீங்கள் வைத்தீர்களோ அந்த பறவைகளுடைய பெயரை சொல்லி அலையுங்கள். சும்ம துஉஹுன்ன இலைக சும்ம துஉஹுன்ன இலைக, நீங்கள் அலையுங்கள், அவை அனைத்தும் உங்களை நோக்கி வரும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். கண்ணியமானவர்களே, அது என்னென்ன பறவைகள் என்பது வேறு விஷயம், அது தேவையில்லை. தஃசீரிலே பல வகையாக எழுதுகிறார்கள். அதாவது சேவல் ஒன்று, காகம் ஒன்று, கழுகு ஒன்று, இப்படிப்பட்ட ஒரு பறவைகளை எழுதுவார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்வார்கள். என்ன காரணம்? சேவலிடத்திலே அதாவது ஆசை, அந்த இச்சை அதிகமாக இருக்கிறது. மயிலிடத்திலே பெருமை அதிகமாக இருக்கிறது. கழுகிடத்திலே கொடூரத்தன்மை அதிகமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி காட்டுவார்கள். என்ன பறவை என்பதெல்லாம் அல்லாஹு ஆலம். கண்ணியமானவர்களே, இதிலே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கட்டும், எந்த உயிரினமாக இருக்கட்டும், எல்லோரும் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ் ஒரு நாள் எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இதுல சந்தேகமே கிடையாது. ஈமான்ல ஒரு பகுதி என்ன? ஈமான் 6 வகை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். கண்ணியமானவர்களே, ஈமான் 6 வகை என்று சொன்னால் அதிலே ஒன்று என்ன? மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுபடியும் எழுப்பப்படும் என்ற நம்பிக்கை வேறு, மறுபிறவி என்ற நம்பிக்கை வேறு. மறுபிறவி என்று சொல்வார்களே மாற்று மத சகோதரர்கள், அந்த நம்பிக்கை வேறு. ஆனால் இந்த மறுபடியும் எழுப்பப்படுவார்கள் என்ற நம்பிக்கை என்பது வேறு. கண்ணியமானவர்களே, மறுபிறவி என்பதா சொல்கிறார்களே, அதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, உலக வாழ்க்கையிலேயே ஒருத்தன் ஏதாவது அநியாயம் பண்ணான்னு சொன்னா அவன் நாயாவோ பேயாவோ பிறப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நாயா இருந்து யாராவது அடிபட்டாங்கன்னா அவன் அடுத்த ஜென்மத்தில் என்ன செய்வானா? மனுஷனா பிறப்பான். அதான் ஒரு தமாஷா சொல்லுவாங்க, ஒரு சிரிப்பா ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் என்ன செஞ்சானா, நாயை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே ஒரு பெரியவர் சொன்னாரா, ஏப்பா நாயை அடிக்காதப்பா, அடுத்த ஜென்மத்தில் நீ அடுத்த பிறவில நீ என்ன செஞ்சிருவ, நீ நாயா பிறந்துருவ, அது மனுஷனா பிறந்து உன்னை அடிக்கும். கரெக்டா சொன்னீங்க. அவன் சொன்னானா, அவன் கொஞ்சம் விவரமானவன். அவன் சொன்னானா, நீங்க கரெக்டா சொன்னீங்க, போன பிறவில மனுஷனா இருந்து என்னை அடிச்சிருக்குது, அதனாலதான் என்னைய மனுஷனா ஆக்கி இப்ப நான் அந்த நாயை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் உருவாக ஆரம்பிச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? மனிதன் தவறு செய்வதற்கு எந்த தண்டனையும் இல்லாமல் ஆகிடும். எத்தனையோ நாய்கள் மனிதனோட ஜாலியா இருக்கு. கண்ணியமானவர்களே, அப்போ மனிதன் நாயாக பிறப்பது என்பது ஒரு தண்டனை என்று சொல்ல முடியாது. ஆனால் இஸ்லாமிய கொள்கை என்னவென்று சொன்னால், ஒரு மிருகமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லா உயிரினங்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். ஆனால் எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்திலே ஒன்று இன்னொன்றை கொடுமை செய்திருந்தால், ஏதாவது தீங்கு செய்திருந்தால் அது பழிக்கு பழி வாங்க கொடுக்க சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கொம்பு இல்லாத ஆடு, கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை குத்தி இருந்தால் மறுமையிலே அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு குத்தப்படும். அதன் பிறகு அது மண்ணோடு மண்ணாக ஆக்கப்படும். அல்லாஹ் தஆலா பாக்கியம் மிகுந்தது. அதனாலதான் சஹாபாக்கள் எல்லாம் பறவைகளை பார்த்தும் ஒரு பூச்சி அட்டைகளை பார்த்தும் என்ன செய்வார்களாம்?
அவர்கள் என்னை விட நீ பாக்கியசாலி, நீ கேள்வி கணக்கு இல்லாதவன் என்றெல்லாம் அழுவார்களாம். கண்ணியமானவர்களே, மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல, ஒரு லட்சியத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறான். எழுப்பப்பட்டதற்கு பிறகு இவனிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். எழுப்பப்படுவது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னக்கும் தமூதூன கமா தஈஷூன், நீங்கள் எப்படி வாழுவீர்களோ, நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அதே போலதான் நீங்கள் மரணம் அடைவீர்கள். வதுபஅஸூன கமா தமூதூன், நீங்கள் எப்படி மரணம் அடைகிறீர்களோ அதே போலதான் எழுப்பப்படுவீர்கள். அழகான ஹதீஸ். நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் மரணம் அடைவீர்கள். நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்லவர்களாக மரணிப்பீர்கள், நல்லவர்களாக மரணித்தால் நல்லவர்களாக எழுப்பப்படுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலை, யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலை, ஒவ்வொரு அடியானும் எதன் மீது மரணித்தானோ அதன் மீதே எழுப்பப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதன் மீது மரணித்தானு சொன்னா சேர் மேல மௌத்தாத்துக்கு போனா சேர் மேல தான் எழுப்பப்படுவான். அப்படி கிடையாது. எந்த செயலை கொண்டு அவன் மரணம் அடைந்தானோ அதே போல எழுப்பப்படுவான். நல்ல காரியத்தின் அடிப்படையில் இருந்தால் அந்த நல்ல தோற்றத்திலே எழுப்பப்படுவான். தீய காரியத்தின் மூலமாக அவன் மரணித்தால் தீய தோற்றத்திலே அவன் எழுப்பப்படுவான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தோம் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக விரிவாக சொல்கிறார்கள் பாருங்க. பெருமை அடிக்கக்கூடியவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள்? பெருமை அடிக்கக்கூடியவர்கள் உலகத்திலே என்னை போன்ற ஒரு மனிதன் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் இந்த உலகத்திலே பிதற்றி கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போது எப்படி எழுப்பப்படுவான் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் எழுப்பப்படுவார்கள். யௌமல் கியாமத்தி, மறுமையிலே அம்சாலத்துர், புழுக்களை போல எழுப்பப்படுவார்கள். நாளை மறுமையிலே பெருமை அடிக்கக்கூடியவர்கள் புழுக்களை போல எழுப்பப்படுவார்கள். ஃபீ சுவரின் ரிஜால், ஆனால் உருவம் எப்படி இருக்கு? புழுக்கள் தான். ஆனால் கூர்ந்து பார்த்தோம் சொன்னா அந்த புழுவுக்கு மனுஷன் தோற்றம் இருக்கும். மனிதர்களுடைய தோற்றத்திலே இருக்கக்கூடிய புழுக்களை போன்று அவர்கள் எழுப்பப்படுவார்கள். யகுஷாஹுமுத்துல், இழிவுகள் நாலா பகுதியிலும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இழிவு புழுவா இருந்தா என்ன கண்ணியமா கிடைக்கும்? புழுவா இருந்தா இழிவு தான் கிடைக்கும், கேவலம் தான் கிடைக்கும். கேவலம் அவர்களை நாலா பக்கத்திலிருந்தும் சூழ்ந்து கொள்ளும். மின் குல்லி மக்கான், எங்கிருந்து பார்த்தாலும் அவர்களுக்கு எந்த கண்ணியமும் கிடைக்காது. நாலா பகுதியிலும் அவர்களை கேவலம் சூழ்ந்து கொள்ளும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மற்றொரு ஹதீஸிலே, இதே மாதிரியான ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், யபஅஸுல்லாஹு யௌமல் கியாமத்தி நாசன், சில மனிதர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எழுப்புவான். ஃபீ சுவரில் துர்ரி, அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் புழுக்களினுடைய தோற்றத்திலே இருப்பார்கள். அதாவது யதவுஹும் நாஸ், மனிதர்கள் கபரில் இருந்து எழுந்து ஓடுகிற போது இவர்களை மிதித்துக் கொண்டு ஓடுவார்கள். அவர்கள் ஏற்கனவே எழுந்து போய் கொண்டிருப்பார்கள். புழுக்களாக நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் கீழே உருண்டு கிடக்கும் போது இவர்களை பின்னால் வரக்கூடிய கபரிலிருந்து வரக்கூடிய அந்த மக்கள் மிதித்துக் கொண்டு ஓடுவார்கள். அவர்களுடைய கால்களால் மிதித்துக் கொண்டு ஓடுவார்கள். அங்கே கேட்கப்படும், பாவம் இப்படி சில ஜீவன்கள் மிதிபட்டு சாவுறாங்களே, இவங்க யாரு? இவர்கள் எல்லாம் யார்? ஃபீ சுவரில் துர்ரி, இவர்களுக்கு ஏன் இந்த புழுக்களினுடைய உருவம் வந்தன என்று கேட்கப்படும். அப்பொழுது பதில் சொல்லப்படும், உலகத்திலே என்னை போன்று ஒருவன் இல்லை என்று பெருமை அடித்தானே அந்த ஆணவக்காரன் தான் இவன் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, அணுவளவு பெருமை யாருடைய உள்ளத்திலே இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவனுடைய மறுமையின் துவக்கமே மாபெரும் இழிவு சூழ்ந்த நிலையில் இருக்கும் என்பதை நபி அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தேவையில்லாமல் இருந்தும் கூட பிறரிடத்திலே கையேந்தி யாசகம் செய்வானேயானால் அவருடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அருமை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மா யஸாலு الرجுலு யஸ்அலு الناس حتى ياتي يوم القيامه وليس في وجهه مزعم لحم
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் இருக்கிறானே அவன் உலகத்திலே தேவை இல்லாமல் இருந்தும் கூட அடுத்தவர்களிடத்திலே யாசகம் செய்து மட்டுமே பிழைப்பு நடத்துவானேயானால், அவன் தொழிலே என்ன? யாசகம் செய்யறது தான். அடுத்த ஆள்கிட்ட என்ன செய்து கேட்டு கேட்டு அவன் வாழ்க்கை நடத்துகிறான் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அவன் கபரில் இருந்து எழுப்பப்படுகிற போது வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி மஸ்ஹமு லஹ்மின், அவனுடைய கன்னத்தினுடைய சதைகள் எதுவுமே இல்லாமல் எலும்புகள் தெரிந்த நிலையிலே அவன் எழுப்பப்படுவான். நாளை மறுமையிலே அவனுடைய கன்னத்திலே எலும்புகள் தான் இருக்கும், அவனுடைய கன்னத்திலே எந்த சதையும் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், மன் ஸஅல வலஹு மா யுக்னிஹி, ஒருவனுக்கு தேவை இல்லை என்றிருந்தும் கூட அவன் யாசகம் செய்வானேயானால் ஜாஅத் ஹமூஷன் அவ் கதூஹன் ஃபீ வஜ்ஹிஹி, அவன் கேவலப்பட்ட நிலையிலே, அவனுடைய முகத்திலே சதை இல்லாத நிலையிலே, சதைகள் ஒட்டிய நிலையிலே, முகம் ஒட்டிய நிலையிலே எழுப்பப்படுவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். மூணாவதாக, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மோசடி செய்வானேயானால், அடுத்த மனிதர்களுடைய பொருள்களை ஏமாற்றுவானேயானால், அவனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான் தெரியுமா? வமா கான லி நபியின் ஐயவுல், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒரு வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரில் இருந்து வருகிறார்கள், வந்தால் அங்கே கிடைத்த கனிமத்து பொருள்களை எல்லாம் பங்கு வைத்து கொடுப்பது அவர்களுடைய பழக்கம். அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு போர்வை மட்டும் அங்கே காணாமல் போய்விட்டது. சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள், அந்த போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவைன்னு எடுத்தாலும் எடுத்திருக்கலாம், பரவாயில்லை, நபி தானே எடுத்தாங்க, பரவாயில்லை அப்படிங்கிற பெருந்தன்மையோடு அவர்கள் நினைக்கிறார்கள், தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்கி வச்சான். நேற்றைய தினம் நாம் சொன்னதை போல, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாற்றில் ஒரு கலங்கம் கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு இஃப்தார்ல பேசணும், ஒரு கலங்கம் கூட இருக்கக்கூடாது, கருப்பு புள்ளி கூட அவர்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எல்லா விஷயங்களிலும் நபி அவர்களுடைய வரலாற்றை தெளிவானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த போர்வை அவர்களால் எடுக்கப்பட்டிருந்தது என்று அவர்கள் பேசிக் கொண்டதை அல்லாஹ் பேசாமல் இருந்து அதுக்கு தெளிவு கொடுக்காமல் இருந்திருப்பானேயானால் வரலாற்றில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கும்? கனிமத்து பொருளில் இருந்து முகமது நபி ஒரு போர்வையை தெரியாம எடுத்துக்கிட்டாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கும். நவுது பில்லாஹி மின் ஜாலிக். இது அந்த சஹாபாக்கள் தப்பா நினைக்கல, இருந்தாலும் வரலாறு என்ன சொல்லும்? அது தெரியாமல் எடுக்கப்பட்டது என்று சொல்லும். ஆனா நபி அவர்களுடைய அந்தஸ்துக்கு அது மிகப்பெரிய கேவலம், அது இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். வமா கான லி நபியின் ஐயகுல், ஒரு நபி அடுத்த மனிதரை மோசடி செய்ய வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது, அவசியம் இல்லை. அவங்க அந்த போர்வையை எடுக்கல, அவங்க பரிசுத்தமானவர்கள். வமை யகுலுல், இது நபிக்கு மட்டும் சொந்தம் அல்ல, பொது நியதி என்னவென்று சொன்னால், யார் மோசடி செய்வாரோ, ஒரு பொருளை ஏமாற்றுவாரோ, யத்தி பிமா வல்ல யௌமல் கியாமா, இந்த உலகத்திலே ஏமாற்றிய பொருளை நாளை மறுமையிலே கபரில் இருந்து எழுந்து வருகிற போது அவன் அதை சுமந்து வருவான், அதை எடுத்து வருவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு ஊசியை ஏமாற்றி இருந்தாலும் நாளை மறுமையிலே அந்த மனிதன் அதை சுமந்து வருவான். ஊசியை சுமந்து வந்தா யாருக்கு தெரிய போகுது? ஏமாத்தினது ஒன்றும் தெரியாது அப்படி நினைக்க கூடாது. நபி அவர்கள் இப்படி சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு கொடி ஏந்தப்படும். ஒரு மனிதன் ஏமாற்றுக்காரனாக இருந்தால் அவனுக்கு பின்னால் கொடி ஊண்டப்படும், அந்த கொடியை சுமந்து வருவான். அந்த கொடியில எழுதப்பட்டிருக்கும், இன்ன பொருளை இவன் ஏமாற்றியவன். யோக்கியன் நினைச்ச உலகத்துல இவன் இப்படிலாம் ஏமாத்தினானா, இப்படிலாம் மோசடி பண்ணானா அப்படிங்கிறது மறுமையில் தெரிந்துவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், சில மனிதர்கள் நாளை மறுமையிலே வருவார்கள், அவர்களின் மீது ஆடு என்ன செய்யும்? வாகனிக்கும். ஆட்டை சுமந்தவர்களாக வருவார்கள். சில மனிதர்கள் குதிரையை சுமந்தவர்களாக வருவார்கள். சில மனிதர்கள் ஒட்டகையை சுமந்தவர்களாக வருவார்கள். அவர்கள் என்னை நோக்கி அழைப்பார்கள், முகமது நபி அவர்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், உலகத்திலே இந்த பொருள்களை ஏமாற்றியதால் நீ அதை சுமந்து வருகிறாய், எனவே இங்கே உனக்கு நான் எதையும் செய்ய முடியாது என்பதாக நான் சொல்லிவிடுவேன். எனவே அப்படிப்பட்ட உங்களின் மீது சவாரி செய்யக்கூடிய அந்த நாட்களை பயந்து கொண்டு நீங்கள் எந்த ஒரு வாகனத்தையும் ஏமாற்றி விடாதீர்கள். ஆட்டை ஏமாற்றியவன் ஆட்டை சுமந்து வருவான், அதாவது ஒட்டகத்தை ஏமாற்றியவன் ஒட்டகத்தை சுமந்து வருவான், குதிரையை ஏமாற்றியவன் குதிரையை சுமந்து வருவான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, வுது செய்றோம் பாருங்க,
ஒதுவை பரிபூர்ணமா செஞ்சா அவர்கள் எந்த தோற்றத்தில் எழுப்பப்படுவார்கள்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே எல்லா சமூக மக்களும் ஒரே மைதானத்திலே எழுந்து நிற்கிற போது உங்கள் உம்மத்தை, உங்களுடைய சமூக மக்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை கேட்டாங்க. தோழர்களே, கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் வெண்மையான குதிரைகள் நின்றால் கண்டுபிடிப்பது கஷ்டமான்னு கேட்டார். இல்ல யா ரசூலுல்லாஹ், தெளிவா கண்டுபிடிச்சிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் இன்ன உம்மத்தி யுதஊன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் உது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத் உது செய்த உறுப்புகள் பிரகாசித்த நிலையில் அழைக்கப்படுவார்கள். ஃபமன் இஸ்ததாஅ மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃஅல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஒலிகளை நீட்டுவிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஒலிகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அப்படியே நீங்கள் அதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒதுவை சரியாக செய்து கொள்ளுங்கள். அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவது உண்டு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒது செய்கிற போது சட்டையை கழட்டிட்டு தான் ஒது செய்வாங்களாம். கையை கழுவும் போது இதுவரைக்கும் கழுவுவாங்களாம், அக்குள் வரை கழுவுவார்களாம். தோழர்கள் கேட்பார்களாம், அபூ ஹுரைரா, நீங்க என்ன சரி வித்தியாசமா செய்றீங்க? எல்லாரும் வந்து ஒது இருந்து முழங்கை உட்படதானே செய்யணும். நிறைய பேர் முழங்கை உட்படலாம் கிடையாது, வெளிப்படையாக செய்யறது. முழங்கையை வெளியில விட்டுட்டு தான் ஒது செய்யறான். நிச்சயமா ஒதுவும் கூடாது, தொழுகையும் கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் அவங்க தான் அறிவிச்சாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் இஸ்ததாஅ மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃஅல். யாராவது உங்களுடைய ஒலிகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நாளை மறுமையில் ஒது செய்த உறுப்புகள் பிரகாசிக்கின்ற நேரத்தில் என்னுடைய உறுப்பு இதுவரை பிரகாசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, எப்படி ஒரு தூர நோக்கு சிந்தனை என்பதை பாருங்கள். ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒது செய்தால் அவனுடைய உடல் உறுப்புகள் நாளை மறுமையிலே பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலையில் கபரில் இருந்து எழுந்து வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், உம்மத்தி யௌமல் கியாமா குர்ரும் மினஸ் சுஜூத். என்னுடைய உம்மத் சுஜூது செய்த உறுப்புகள் பிரகாசித்த நிலையில் அவர்கள் எழுந்து வருவார்கள். முஹஜ்ஜலூன மினல் உது. உது செய்த உறுப்புகள் பிரகாசித்த நிலையிலும் எழுந்து வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே நாம் சஜிதா செய்தால் நாளை மறுமையிலே அது அடையாளங்களாக வரும். அடையாளம் கருப்பா இருக்கும் இந்த உலகத்திலே, ஆனால் ஆகிரத்திலே அது பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிதுவானா சீமாஹும். அவர்களுடைய அடையாளம் ஃபீ வுஜூஹிஹிம், அவருடைய முகங்களிலே இருக்கும். மின் அஸரி சுஜூத், சஜிதா செய்த அடையாளங்களிலிருந்து அவருடைய முகங்களின் அடையாளம் தெரியும். சஜிதா செய்த உறுப்புகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வருவார்கள் என்பதை அல்லாஹ்வும் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமானவர்களே, உயிர் தியாகம் செய்த வீர தியாகி ஷஹீத் இருக்கிறாரே, நாளை மறுமையில் எப்படி வருவார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தகூனு யௌமல் கியாமத்தி கஹைஅதிஹா. அந்த ஷஹீத் அவர் எப்படி இறந்து கிடந்தாரோ அதே நிலையில் நாளை மறுமையிலே வருவார். இதா துஇனத், அவருக்கு ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தால் தஃப்ஜுரு லௌனு தஃப்ஜுரு தமன் தஃப்ஜுரு தமு, அதாவது ரத்தம் சொட்டிய நிலையில் அவர் வருவார். அல்லௌனு லௌனு தமின், அவருடைய நிறமோ ரத்தத்தின் நிறமாகத்தான் இருக்கும். சொட்டுறது வந்து ரத்தத்தின் நிறமாகத்தான் இருக்கும். வல் உருஃபு உருஃபுல் மிஸ்க், ஆனால் அதனுடைய வாசனை கஸ்தூரியின் வாசனை போன்றிருக்கும். ரத்தத்தினுடைய வாசனை நாளைக்கு மறுமையில் எப்படி இருக்குமா? கஸ்தூரியின் வாசனையை போன்றிருக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே தான் இறந்தார்களே, ஷஹீதாகி இறந்தார்களே, அவர்களை குளிப்பாட்ட கூடாது, ரத்தத்தை போக்க கூடாது, ரத்தத்தை துடைக்க கூடாது. ரத்தம் சொட்டிய நிலையில் அவர்களை கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் நாளை மறுமையில் இதே நிலையில் வருவார்கள். அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராம் கட்டினார்களே, லப்பை கூறிய நிலையில் போற வழியில மௌத்தாகிவிட்டால் அவருடைய தலைகளை மூடாதீர்கள் நபி அவர்கள் சொன்னாங்க. கஃன் செய்யும் போது அவருடைய தலைகளை மூடாதீர்கள். நாளை மறுமையிலே அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் லப்பை கூறியவர்களாக வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதே போல எழுப்பப்படுவதனுடைய அடையாளம் தான். இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அதிக தொடர்புடையவராக ஒரு மனிதர் வாழ்வாரேயானால் நாளை மறுமையிலே எழுந்து வருகிற போது
கபரில் இருந்து எழுந்து வரக்கூடிய அந்த மனிதனுடைய முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தத்தோடு குதித்து ஓடி வருவார். அவருடைய மேனியில் ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணையும் கூட தட்டி கொண்டு வருவார். ஆனா நாளைக்கு மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய பார்வையும் மேல் நோக்கி இருக்கும். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் உங்களை பார்க்காமல் இருக்கிறான், பாராமுகமாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்காக அல்லாஹ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எது வரைக்கும் தெரியுமா? பார்வைகள் நிலை குத்தி இருக்குமே அந்த நாளுக்காக வெயிட் பண்றான் அல்லாஹ் தஆலா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாம் நினைக்க கூடாது நாம் செய்கின்ற தவறுகள் அனைத்தும் அல்லாஹ் பார்க்கல, அதனால தான் நம்ம ஜாலியா இருந்துகிட்டே இருக்கிறோம் என்று பாவிகள் நினைத்து மனப்பால் குடிப்பார்களே, ஆனால் அவர்கள் பெரும் ஏமாளிகள், பெரும் முட்டாள்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் விட்டு பிடிப்பது என்பது மறுமை வரைதான். மறுமை வந்துவிட்டால் யாராலும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. கடைசியாக முதலிலே சொன்ன ஹதீஸினுடைய ஒரு விளக்கத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கவலையோடு அமர்ந்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களிடத்திலே அல்லாஹ் கேட்டு வர சொன்னான், ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? அல்லாஹ் சலாம் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கணுமா? அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் நபியை விசாரிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. நபியை அவர்கள் விசாரிப்பதன் மூலமாக நபிக்கு ஒரு ஆறுதலை அல்லாஹ் உண்டாக்குகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், என் உம்மத்தின் நிலை என்ன ஆகுமோ என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, வாங்க ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களுடைய உம்மத்தினுடைய நிலைமையை காட்டுற வாங்க என்று சொல்லி பனூ சலமா கிளையார்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு, கபருஸ்தானுக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே ஒரு கபரிலே தன்னுடைய ரெக்கையை அடித்து எழுந்திருப்பாயாக என்று சொன்னவுடன் அந்த கபரில் இருந்து ஒரு மனிதர் எழுந்து வருகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அவர் கலிமா உரைத்தவராக எழுந்து வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ உன் இடத்துக்கு சென்று விடு. அடுத்து இன்னொரு கபரை நோக்கி செல்கிறார்கள். தன்னுடைய ரெக்கையை அடித்து சொன்னார்கள், எழுந்திருப்பாயாக என்று. ஓ கை சேதமே, என்னுடைய மரணமே, கை சேதமே, இழிவே என்று சொல்லி அழுது பிரதாபித்தவராக, கூக்குரலிட்டவராக ஒரு மனிதர் எழுந்து வருகிறார். அந்த மனிதரையும் நீ சென்று விடு உன்னுடைய இடத்திற்கு என்று சொல்லப்படுகிறது. நபி அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்தினுடைய நிலை இதுதான். யார் நல்ல நிலையிலே இறந்து போவார்களோ அவர்கள் இப்படித்தான் எழுப்பப்படுவார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா உரைத்தவராக. யார் கேடுகட்டவராக இந்த உலகத்திலே இருந்து இறந்து போவாரோ அவருடைய இந்த கபரிலிருந்து எழுந்து வரக்கூடிய நிலை இப்படி ஒரு கை சேதத்தால் அலறி துடித்தவராகத்தான் வருவார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சஹாபாக்களிடத்தில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னக்கும் தமூதூன கமா தஈஷூ, நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் இறந்து போவீர்கள். வதுபஅஸூன கமா தமூதூன், நீங்கள் எப்படி இறப்பை சந்திப்பீர்களோ அதே போலதான் எழுப்பப்படுவீர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, உயிர் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் மரணம் அடைவது உறுதி. மரணம் அடையக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த இறப்பிலிருந்து, அந்த உயிர் அதாவது கபரிலிருந்து எழுப்பப்படுவது உறுதி. மின்ஹா கலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மண்ணிலிருந்தே நாம் படைத்தோம், இந்த மண்ணுக்குள்ளே உங்களை மீட்டுவோம், திரும்ப அந்த மண்ணிலிருந்து உங்களை எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கிய நிலையில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போகிறோம் என்ற பரம திருப்தி யாருடைய உள்ளத்திலும் வந்துவிடக்கூடாது. எனவே நமக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடம் அல்ல, ஒவ்வொரு வருடம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி துளிகளும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட கிஃப்ட், இது அன்பளிப்பு. இதை வீணடிப்பதற்குரிய எந்த ஒரு உரிமையும் யாருக்கும் கிடையாது. இந்த அமானிதங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டன என்பதை கபரிலிருந்து எழுப்பப்பட்டதற்கு பிறகு விசாரணை செய்யப்படுவோம் என்பதை மனதிலே கொண்டு அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த முடிவுகளையும் சிறந்த மனிதர்களாக எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.